விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாத்த போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவுல முழுசா சொல்லியிருக்கேங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களை, செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டவங்க. நீங்க தங்கிட்ட பழகிற எல்லார்கிட்டையுமே பாரபட்சம் பார்க்காம அன்பு செலுத்தக்கூடியவங்க. குழந்தை மாதிரி மனமும் தாய் உள்ளமும் கொண்டவங்க. இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எல்லா காயங்களும் பார்த்தீங்கன்னா உடல்ல தெரியாது, ஆனா சில காயங்கள் மனசுல இருக்கும். அந்த வழியை மற்றவங்க கிட்ட சொல்லாம அமைதியாக சுமந்து செல்லக்கூடிய வலிமை உங்ககிட்ட இருக்கு. கடந்த சில மாதங்களா பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை, நம்பிக்கை துரோகம், குடும்ப கவலை, வேலை தொடர்பான தடைகள் அப்படின்னு பல விஷயங்கள் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கும். எப்போது இந்த நிலைமை மாறும் அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்பிக்கை தரக்கூட மாதிரியான சில சம்பவங்கள் எல்லாமே நடக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எதிர்பாராத ஒரு சந்திப்பு, புதிய வேலை வாய்ப்பு பற்றிய தகவல், உடல் ஆரோக்கியம் எல்லாமே உங்களுக்கு சரியாக போகுது. இதுவரைக்கும் உங்களை விட்டு விலகியவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இனிமே உங்களுடைய நல்ல மனசையும் குணத்தையும் புரிஞ்சுக்கிட்டவங்க உங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலமா இது மாறப்போகுது. மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது, எனக்கு எப்போ நல்லது நடக்கும், என்னோட வாழ்க்கை மாறுமா அப்படின்னு எதையுமே கேள்விக்குறியோட பார்க்காதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. இனி நீங்க சந்திக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்காலத்தில் கொடுக்க போகுது. எந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும், எந்த விஷயத்துல எல்லாம் செய்யக்கூடாது, எதுல கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கான நல்ல புரிதல் நிச்சயமா கிடைக்கும். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம்ல இருக்கவங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகஸ்தானத்துல ராகுவும், புத்திரஸ்தானத்துல சனியும், களத்திரஸ்தானத்துல செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்துல புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. பாக்கியஸ்தானத்துல குருவும், தொழில் ஸ்தானத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்காங்க. இந்த கிரக நிலைகள் காரணமா பாத்தீங்கன்னா இதற்கு பிறகு எல்லா விஷயத்திலயுமே நீங்க சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. குழந்தைகள் வழியில உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து குழப்பங்கள் எல்லாமே விலக போகுது. புதிய ஒப்பந்தங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் இருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்வீங்க. உங்கள் கூடவே பழகிட்டு இருந்து உங்களுக்கு தடைகளையும் முட்டுக்கட்டைகளையும் போட்ட நபர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகிறாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இருக்கும். மனசில் புதுவிதமான சிந்தனை உருவாகும். நண்பர்களினுடைய வட்டம் விரிவடையும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு மேற்படும். உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் சிறப்பாக கிடைக்க போகுது. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில வக்ரம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு 3-4 இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் அடையும் பொழுது உடன் பிறப்புகளுடைய அனுசரிப்பு உங்களுக்கு குறையும். சிலருக்கு ஊர் மாற்றம், வீடு மாற்றம் ஏற்படும். தாயின் உடல் நலத்துல உங்களுக்கு அக்கறை ரொம்பவே அவசியம். இடம் பூமி வாங்கும் யோகம் இருக்கிறது. உத்தியோகத்துல மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை நீங்க தக்க வச்சுக்கணும். உங்க ராசிக்கு 2, 7, 11ஆம் இடங்கள்ல சனியினுடைய பார்வை பதிகிறதுனால, உச்ச குருவினுடைய பார்வை பெற்ற சனி அப்படிங்கிறதால இந்த நேரத்துல நல்ல சந்தர்ப்பங்கள் சேரும். சுப விரயங்கள் அதிகரிக்கும். பெண் பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை எல்லாமே வாங்குவீங்க. பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். வெளிநாட்டுல நல்ல நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரும். அதற்கான வேலை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும். பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு மேல் இடத்தில் இருந்த ஆதரவும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில வெற்றி கிடைக்கும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அடுக்கடுக்காக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். முக்கியமான நபர்கள் உங்க வீடு தேடி உங்களுடைய விருப்பங்களை எல்லாமே நிறைவேற்றி தருவாங்க. குருவினுடைய பார்வையால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சு உங்களுடைய உடல் நலன் நீங்க கவனிக்காம விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்ப வரைக்கும் சிலருக்கு அது வெளியில தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல் நலனையும் நீங்க பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்கு, திட்டங்கள் இருக்கு, கடின உழைப்பு எல்லாமே இருக்கு. ஆனா உடல் ஆரோக்கியம் இல்லாம போச்சு அப்படின்னா உங்களால எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய
உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகளை எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லேயும் சரி சமுதாயத்திலையும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு நல்லதொரு வேலையில் நீங்கள் சேர போகிறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்க போகுது. நம்மளுடைய குடும்ப உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பீங்க. அதனாலே உங்களுடைய உறவு கெட்டு போயிருந்திருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோடு உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். கடவுள் நம்பிக்கை அதிகமாகும். பெரியவர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகுதுங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இதுவரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்களை உங்களோட எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு இந்த சகிப்புத்தன்மை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரியான சூழல்ல இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரி 70 வயசுல இருந்தாலும் சரி குடும்பத்துல இருக்கவங்களுடைய மனநிலை நீங்க எல்லா கட்டத்திலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி முழுசாக கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருப்பாங்க. வெளியே போவாங்க வருவாங்க. ஆனால் உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பண வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. கோடீஸ்வரனா இருக்கவங்க கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளா இருக்கவங்க கூட சந்தோஷமா இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்களும் கூட சரியா பேசி முடிக்காத காரணத்தினாலதான் பெரிய பெரிய பிரிதர்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா விவாகரத்து வரை கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நீங்க மட்டுமே முழுமையான காரணம் இல்லைங்க. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை தசாபுத்தியினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிட சூட்சுமங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். நீங்க விவாகரத்து வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலையுமே தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையா நடந்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷனில் நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழல்லேருந்து உணர்வுபூர்வமாக நினச்சி பாருங்க. நிச்சயமாக உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமாக குடும்ப உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் சரியாக அமையும் பொழுது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே மாறும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும் உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையும் எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளா இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னுடைய சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த உலகத்துல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாம தான் நீங்க புலம்பிட்டு இருக்கீங்க. ஒரு வகையில இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்பவாது இவங்க நம்ம மேல எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்காங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாம் தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமா தப்பு செய்றீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமா மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்க எப்பவும் போல சாதாரணமா இருக்கிறதுனால உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்றாங்க, இவங்க கிட்ட என்ன குறை
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல நிம்மதி இல்லாம சரியா சாப்பிட முடியாம அவ்வளவு ஏங்க நிம்மதியா தூங்க முடியாம கூட நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் பெருசா செலவு வந்துருச்சு, குடும்பத்துல அவசர தேவைக்கு பணம் பத்தல, பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்க வாழ்க்கை முடங்கிடுச்சுனா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்யறதுக்கோ ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதுக்கோ அவ்வளவு எங்க திரும்பி பார்க்க கூட உண்மையான ஆள் கிடையாது. ஆனா நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சிருக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு எல்லாருக்கும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களா தான் நீங்க இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில வரும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பாத்தீங்கன்னா உங்களால எந்த பிரச்சனைகளும் வராது, ஆனா உங்களை சுத்தி இருக்கவங்க மூலமா தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கறத இப்பவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாதாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். முதலாவதா மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தலைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போறார், தடைகளை எல்லாம் விளக்க போறார். இதன் மூலமா பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி, புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடக ராசிக்கு போகும்பொழுது கஜகேசரி யோகமும் உண்டாக போகுது. இந்த நேரத்தில் உங்க நிதி நிலைமை ரொம்பவே முன்னேற்றமாய் இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலன்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமா இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி ரொம்பவே சிறப்பா இருக்க போகுது. அடுத்ததா நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சியில குடும்பம் மற்றும் தொழில திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளை முடங்கி கிடந்திருப்பாங்க, நடக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பாங்க. இந்த பிரச்சனைகள் மூலமாக எல்லாமே உங்களுக்கு இதனால எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லதொரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்துக்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அல்லது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கு. மேலும் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இதுவரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமா நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்கு அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதிலும் சொத்து விஷயத்துல சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமா கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோடு வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமான அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்திலே கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறமாக எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லதுங்க. பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போறீங்க. தொழில தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகளை எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும், தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு இடத்துலையுமே தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்க வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையா பேசுறதோ மட்டம் தட்டி பேசுறதோ இந்த காயப்படுத்துற மாதிரி பொது இடங்களை பேசிடக்கூடாது. நீங்களும் சரி உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள்ல இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம்.
அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமானது கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமா இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடில் வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையா இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமண தடைகள் ஏற்பட்டு இருந்திருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்த விஷயத்துலலாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குருப்பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமணம் முயற்சிகளில் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள், தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை, அவங்களுடைய பழக்க வழக்கம், ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா, மற்றும் தேவைப்பட்ட உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துட்டு இரண்டாவது திருமணத்தை முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குல தெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்போவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.